வாசிக்கலாமா? நாம் வாசித்ததான 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 11வது வசனமும் 12வது வசனமும் வாசிக்கலாம். நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிறவனுமாய் இருக்கிறாய். போதும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் இளம் ஊழியனாயிருக்கிற தீமோத்தேயுக்கு ஆலோசனையாய் சொல்லும் பொழுது அதை பொதுவான எல்லாருக்குமாக எழுதி வைத்திருக்கிறார். நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவனுடைய பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை சொல்லுங்க பற்றிக்கொள். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்னு சொல்லாம என்ன சொல்றாரு? பெற்றுக்கொள்வதற்கும் பற்றிக்கொள்வதற்கும் என்ன வித்தியாசம்? பெற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிறது கொடுக்கறத வாங்குறது, அப்படித்தானே? இப்ப உங்களுக்கு கொடுத்தேன், நீங்க எல்லாம் பெற்றுக்கொண்டீர்கள். ஆனா பற்றிக்கொள்ளுதல்னா என்னது? ஒவ்வொரு வேர்டும் ஆவியானவர் கரெக்டா எழுதியிருப்பார். அல்லேலூயா. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் சிலர். கர்த்தர் கொடுத்தா பெற்றுக்கிடுவீங்க, இல்லாட்டி இல்லை. ஆனா பற்றி கொள்ளுகிறவர்கள் வேற. அல்லேலூயா. அவர் சொல்றாரு நித்திய ஜீவனை, சத்தமா சொல்லுங்க எல்லாரும் வாசிங்க, பற்றிக்கொள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதை பிடிச்சுக்கோ. அதை என்ன செஞ்சுக்கோ? கபக்குன்னு பிடிச்சுக்கோ. பற்றிக்கொள்ளுதல். பற்றிக்கொள்ளுதலுக்கு சரியான உதாரணம் என்னன்னா அந்த குரங்கு குட்டியும். குரங்கு பார்த்துருக்கீங்களா? அவங்க அம்மா வகுத்துக்கல, அப்படி போய் என்ன செஞ்சிடும்? பிடிச்சுக்கிடும். இது மரத்துக்கு மரம் எங்கிருந்து எங்க தாவினாலும் என்ன செஞ்சாலும் ஒரு நாளும் என்ன செய்யாது, கீழே விழுந்ததை பார்த்துருக்கீங்களா? அப்படி ஒரு வேளை ஒரு குரங்கு குட்டி அம்மா குரங்கு தாவும் போது அந்த குரங்கு கீழே விழுந்தது அப்படின்னா அது குரங்கு கூட்டத்திலேயே சேர்க்காதான் அந்த குட்டியை கைவிட்டுட்டு போயிருமா. நீ குரங்குன்னு சொல்றதுக்கே லாயக்கு இல்லை அப்படின்னு. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு குரங்குக்கு இவ்வளவு தூரத்துக்கு அந்த இருக்குமானா வசனம் சொல்லுகிறது நீ நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அல்லேலூயா. ஏசாயா வாசிங்க. ஏசாயா 26ஆம் அதிகாரம் 26 3வது வசனத்தை வாசிங்க. உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதுடையவன், உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன். அல்லேலூயா. எப்படி இருக்கணுமா? உறுதியா பற்றி இருக்கிற மனதை கொண்டவன், பற்றிக்கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். பற்றி கொள்ளும் பொழுது பூரண சமாதானம் வருகிறது. ஆமென். பெற்றுக்கொள்ளுவோம் என்று சொல்லும் போது சமாதானமே போயுது. பெற்றுக்கொள்வோமா இல்லையா? ஆண்டவர் அந்த 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்றார், நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் அப்படிங்கிறார். பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஒரு ஓட்டப்பட்டியில் ஓடுறவங்க எல்லாருமே பந்தயத்தை பெற முடியுமா? முதலாவது ஓடுறவன் தான் பந்தயத்தை பெறணும். எல்லாருக்கும் என்ன செய்ய முடியாது, நம்பிக்கை இருக்காது. ஓடிடுவோமா அப்படின்னு ஓடி பார்ப்போம் அப்படின்னு ஓடுவாங்க. ஒருத்தந்த மகன் பந்தய பெறல சொல்லுங்க, பெறுவான். ஆனா பற்றி கொண்டு இருக்கிறவனுக்கு நிச்சயமாய் உண்டு. அல்லேலூயா. எதை பற்றி கொண்டு இருக்கணுமா சொல்லுங்க? எதை? நித்திய ஜீவனை பற்றிக்கொள். எதற்காக அழைக்கப்பட்டாய்? பற்றிக்கொள்வதற்காகவே நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்னா அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். எதற்காக அழைக்கப்பட்டோம்?
நித்திய ஜீவனை பற்றி நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகத்தான் நீ அழைக்கப்பட்டிருக்கிற. ஆமென் சொல்லுங்களேன். அதை பற்றி கொள்ள கூடாதபடிக்கு அல்லது அதை பிடித்து கொள்ள கூடாதபடிக்கு சிலர் வேற எதையோ பற்றி கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. அதுதான் மேலே உள்ள வசனங்களை நம்ம வாசிக்கும் போது வாசிங்க. 9வது வசனம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள், பணக்காரனா மாறணும்னு நினைக்கிறவங்க சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிக்கேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். ஏன் விழுகிறாங்க? பற்றி கொள்ளாததுனால விழுகிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த குரங்கு குட்டி ஏன் விழுந்தது? விழுந்ததுன்னா நான் விழுந்ததுன்னு சொல்ல, விழுகுது அப்படின்னா ஏன்? ஒழுங்கா பற்றி கொள்ளல. பிடிக்க வேண்டியதை பிடிச்சிருந்தா நம்ம விழமாட்டோம். நம்முடைய நோக்கம் என்னவா இருக்கணும் சொல்லுங்க? நித்திய ஜீவன். நித்திய ஜீவனுக்காக வேற எதையும் நினைத்து வேற எதன் மேலும் பற்றுதலாயிராமல் நித்திய ஜீவனே பற்றுதல். அல்லேலூயா. எனக்கு மோட்ச பிரயாணம் தான் ஞாபகம் வருது. மோட்ச பிரயாணம்ங்கிற ஒரு புஸ்தகம் இருக்குது, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதிலே கிறிஸ்டியானும் உண்மை உள்ளவனும் உண்மைன்னு சொல்லி ஒருத்தன் இருப்பான். அவனும் மாயாபுரி சந்தை என்கிற ஒரு சந்தைக்குள்ளே, அதுதான் உலகத்துக்குள்ளே கடந்து போகும்போது அங்கே வந்து எல்லாம் கிடைக்கும், ஒன்று மட்டும் கிடைக்காது. நித்திய ஜீவன், பரிசுத்தம், தெய்வ பயம், அது மட்டும் கிடைக்காது. அங்கே போகும்போது நீங்கள் எதற்காக இங்கே வந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு என்ன வேண்டும்னு எல்லாரும் வந்து அவங்களை என்ன செய்வாங்கன்னு நெருக்குவாங்க. எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு, எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம், உங்கள் சரக்கெல்லாம் வேண்டாம்னு சொல்லலாம். பிற எதுக்கு இங்கே வந்த, ஏதாவது வாங்கிட்டு போம்பாங்க. அந்த சந்தைக்குள்ளே போனால் ஏதாவது வாங்கு அப்படிம்பாங்க. நாங்கள் பரிசுத்தத்தை சத்தியத்தை வாங்குவோம்மா. இவன் சத்தியத்தை, வேத வசனம் சொல்லுது, சத்தியத்தை வாங்கு அதை விற்காதே அப்படி சொல்லப்பட்டிருக்குல்ல. அந்த வசனத்தை அவர் கோட் பண்றார். சத்தியத்தை வாங்குவோம், சத்தியத்தை வாங்குவோம். சத்தியம் எந்த கடையிலுமே கிடைக்காதே. என்ன இவன் நீ அந்நிய ஜாதியா இருக்கிறான்னு சொல்லி எல்லாரும் சத்தியத்தை வாங்க வேண்டியதுறான். அப்படின்னா நம்மளாம் பொய்யா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கலகம் கொண்டு இவங்களை தூக்கி கொண்டு சிறைச்சாலையில் விட்டுருவாங்க இந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக. அல்லேலூயா. அவன் அதுக்கப்புறமா அந்த 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 சிறைச்சாலையில் போடுறதுக்கு முன்னாடி என்ன நடக்கும் தெரியுமா? 2 காதையும் 2 கைகளால் பொத்திக்கிட்டு ஜீவனே, நித்திய ஜீவனேன்னு சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டே போவாங்களாம். அவங்களுக்கு அதை கேட்கும் போது பயங்கர கோபம் வரும். யாருக்குன்னா அந்த மாயாபுரி சந்தையில் இருக்கிற வியாபாரிகளுக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்பதான் வந்து கையை பிடிச்சுக்கிட்டு, உனக்கு என்னடா வேணும், இங்க இல்லாத சரக்கே கிடையாது. அவன் கேட்பான், உனக்கு ஆண் வேணுமா, பெண் வேணுமா, மாது வேணுமா, மது வேணுமா, பொன் வேணுமா, பெண் வேணுமா, எது வேணும் கேளு, உனக்கு தரணும் அப்படின்னா சத்தியத்தை வாங்குவோம் பாங்க. அப்பதான் தூக்கி உள்ள ஓட்டுருவாங்க. அல்லேலூயா. எல்லாம் கிடைக்கும் உலகத்துல, ஆனா சத்தியம், நித்திய ஜீவன் கிடைக்காது. அல்லேலூயா. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். நித்திய ஜீவனை பற்றி கொண்டிருந்தா நீ வேற எதிர் மேலும் பற்றுதலா இருக்க வாய்ப்பே கிடையவே கிடையாது. நிறைய பேருக்கு பணத்தின் மேல இன்னைக்கு பற்று. இன்னைக்கு ஒரு ட்ரெண்ட் வந்திருக்கிறான். இன்னைக்கு ஒரு ட்ரெண்ட் என்ன தெரியுமா? சத்துருனுடைய தந்திரங்கள்ல இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லி இப்போ சமீபத்தில் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஊழியர்கள் குரூப், விருதுநகர் மாவட்ட ஊழியர்கள் குரூப்பில் அந்த படம் வந்திருந்தது. வேற ஒன்றும் இல்லை, ஒரு காலண்டர் படம் போட்டிருந்தாங்க. என்னது காலண்டர் நம்ம அடித்து கொடுத்தோம் இல்லையா, அது மாதிரி ஒரு காலண்டர் ஒரு சபையார் அடித்திருக்கிறார்கள். அந்த காலண்டரில் எல்லாரும் வசனம் போடுவாங்க. வசனம் போட்டிருப்பாங்களா இல்லையா? முன்னாடி வசனம் இருக்கும். இவங்க ஒன்றை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. 3 வரிகள் இருக்கிறது. அது செல்லில் இருக்குது. நான் எல்லாத்தையும் உங்களுக்கு இதில் போட்டு காமிச்சிருவேன். வசனம் இருக்குது, வருஷம் இருக்குது, தேதி கீழே இருக்குது,
ஊடால ஒரு படமெல்லாம் நமக்கு படம் மாதிரி ஒரு படம் இருக்குது. கீழே ஒரு மூணு வரி, இந்த மாதிரி ஒரு 3 வரி எழுதியிருக்கிறாங்க. என்ன தெரியுமா? முதல்ல இந்த எங்கள் சபையில் தசமபாகம் இல்லை, எங்கள் சபையில் ஜாதி இல்லை, எங்கள் சபையில் பாரம்பரியம் இல்லை அப்படின்னு ஒரு கட்டம் போட்டு அதை மெயின் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்கு இது எழுதியிருக்கிறாங்க? அந்த சபைக்காரங்க அவங்க அடித்தது, அவங்க சொந்த காசு போட்டு என்ன செஞ்சுருக்காங்க சொல்லுங்க, காலண்டர் அடிச்சிருக்கிறாங்க. அதில் அவங்க பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க கொட்டை எழுத்தில், இந்த மாதிரி எழுத்தில் ஒரு பேஜில் அந்த கட்டம் போட்டு தசம பாகம் இல்லை, ஜாதி இல்லை, பாரம்பரியம் இல்லை. இது என்ன அப்படின்னா, சில சபைகள் இன்னைக்கு என்ன செய்கிறாங்கன்னாக்க, நீங்கள் தசம பாகமோ காணிக்கையோ கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. புதிய ஏற்பாட்டில் தசம பாகமோ காணிக்கையோ என்ன இல்லை, சொல்லப்படலை அப்படிங்கிறாங்க. எத்தனை இடத்துல எடுத்து காட்டணும்னு சொல்லி நான் கேட்குறேன். அல்லேலூயா. தசம பாகம் தான் கொடுக்க வேண்டான்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தசம பாகம்னா என்னது? ஆண்டவருக்கு 10 எனக்கு 100 ரூபா கர்த்தர் கொடுத்தாரு, வருமானம் கிடைச்சா ஒரு 10 ரூபாயை நான் அவருக்குன்னு கொடுக்கறது தசம பாகம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் தசம பாகம் சொல்லலைன்னா, தசம பாகத்தை விட மேலே சொல்லியிருக்கேன், அதை செய்யி. ஆமேன்னு சொல்லுங்களேன். பழைய ஏற்பாட்டில் தசம பாகத்தை குறித்து தெளிவாக எழுதியிருக்கிறார். ஆமேன். அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் இப்போ வந்திருக்குதான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜனங்களை இயற்கையாகவே பண ஆசை மக்களை இயற்கையாக பிடிச்சிருக்கு இல்லையா? பண ஆசை என்ன செஞ்சிருக்கு? எப்போ மனுஷனுக்கு சம்பாத்தியம் அதிகமாகுதோ அன்னைக்கு அவனுக்கு பண ஆசை என்ன செஞ்சிருது? வந்துடுது. ஒரு 5000 ரூபாய் சம்பாதிக்கும் போது கர்த்தருக்கு தசம பாகம் உண்மையாக இருந்தவன் 50,000 ரூபா சம்பாதிக்கும் போது உண்மை இல்லாமல் போயிடுறான். ஏன் தெரியுமா? 500 ரூபா கொடுக்கும்போது வலிக்கலை, 50,000 ரூபா சம்பளம் வரும் பொழுது 5,000 ரூபாய் கொடுக்குறதுக்கு இவருக்கு எதுக்கு 5,000 ரூபா கொடுக்கணும்னு சொல்லி என்ன செஞ்சது மனசு? என்ன சொல்ல ஒரு மாதிரியா யோசிக்கிறீங்க? நல்ல வேலையா எங்களுக்கு அவ்வளவெல்லாம் வரலைங்கிறீங்களா? தோத்திரம் பண்ணுங்க, ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் ஒரு காலத்தில் வேலை பார்க்குற காலத்தில் நான் ஒரு பஸ் செட்டில் வேலை பார்த்தேன். பஸ் செட்டில் வேலை பார்க்கும்போது எனக்கு சம்பளம் எவ்வளோ தெரியுமா? 1250 ரூபா மாதத்துக்கு சம்பளம். நான் சொல்கிறது ஒரு காலத்தில் இல்லை. ஜாய்குட்டி என் மக பிறக்கும் போது நான் அந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னுடைய மக பிறக்கும் போது நான் அந்த வேலையில் அந்த பஸ் செட்டில் கிளர்க்காக இருக்கேன். 1000 ரூபாய் சம்பளம், 250 ரூபாய் இல்லை 240 ரூபாய் எனக்கு டெய்லி 10 ரூபா அந்த டீ காசு படி அதையும் சேர்த்து தந்துடுவாங்க. 1240 அல்லது 1250. எவ்வளவு தசம பாகம் கொடுக்கணும் சொல்லுங்க? 1250 ரூபாய்க்கு எவ்வளவு தசம பாகம் கொடுக்கணும்? 125 ரூபா கொடுக்கணும். எனக்கு இன்னொரு வழியில் எங்கள் அம்மாவுக்கு வந்த ஒரு பணத்தில் ஒரு 500 ரூபாய் வரும். அப்படின்னா மொத்தம் 1750 ரூபாய். ஆனால் நான் போன சபைக்கு எங்கள் ஊழியக்காரருக்கு நான் என்ன செய்வேன்னா ஒரு 250 ரூபாய், ஆண்டவரே எனக்கு 1750 ரூபா பத்தலை, நான் இன்னும் அதிகமாக கொடுக்குறேன்னு ஒரு 250 ரூபாய் எடுத்து என்ன செஞ்சிருவேன்? தசம பாகமாக கொடுப்பேன். ஆனால் சம்பளத்தை மட்டும் கூட்ட மாட்டேறாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் கர்த்தருக்கு கொடுக்குறதுனால இவங்க கர்ணகடூரமாக 10 ரூபா 20 ரூபா கூட கூட்டாமல் கடைசியில் 3 வருஷத்துக்கு அப்புறமா எனக்கு சம்பளம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 1600 ரூபா, இவ்வளோதான். ஆனால் அப்பொழுதும் நான் 250 ரூபாய் மாதத்தில் முதல் வாரத்தில் கொண்டு போய் நான் எங்கள் பாஸ்டர்கிட்ட கொடுக்க மாட்டேன். நமக்கு கவர் இருக்கும், போட்டுருவோம். அல்லேலூயா. ஒரு 3 வருஷமா அதே நிலவை 1000 ரூபாய் 1250 ரூபாயிலிருந்து 3 வருஷத்தில் எவ்வளோ கூடி இருக்குன்னா 1600 சிச்சந்தையும் கூடி இருக்குது. சம்பளம் கூடவே இல்லை. ஆனாலும் அதுலேயும் நான் அவ்வளவு கொடுத்து ஆண்டவர் சமூகத்தில் சொல்கிறேன், சாட்சியாக சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன், மாத கடைசியில் 100 ரூபா மிச்சம் இருக்கும். அப்போம்போது எனக்கு ஒரு பிள்ளை, என் தங்கச்சி பிஎஸ்சி படிக்கிறாள். அவளுக்கு படிப்பு செலவு, சாப்பாடு எங்கள் 4 பேருக்கு செலவு, வீட்டு தண்ணி பில்லு, கரண்ட் பில்லு எல்லாம் கட்டி மிச்சம் 100 ரூபா இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் கிருபையினால் ஒரு மருத்துவ செலவு இல்லாமல் எங்களை பாதுகாத்தார். அல்லேலூயா.
அப்போது ஆண்டவர் வந்து என்னை அந்த 3 வருஷம் அந்த இடத்துல இருந்து வெளியே கொண்டு வந்து மறுபடியும் நான் தறிக்கு வந்தேன். தறிக்குனா பௌர்ணம் தறிக்கு, அதுக்கு முன்னாடி கைத்தறி, இப்போ பௌர்ணம் தறிக்கு வந்தேன். முதல் வாரத்திலேயே அந்த முதல் ஒரு மாத சம்பளத்தை எடுத்தேன். எனக்கு மாதம் முழுவதும் 1600 ரூபா சம்பளம், ஒரே வாரத்தில் எனக்கு அவ்வளோ கிடைச்சது. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆண்டவர் சொன்னார், இது போதுமானார். மாதத்துக்கு பார்த்தா 4500 ரூபாய் கிடைத்தது. இங்கே 1600 ரூபாய் கஷ்டப்பட்டு இருந்தேன். முதல் மாதம் வெளியே வந்து முதல் மாதத்தில் 4500 ரூபாய். அப்பொழுது நான் 500 ரூபாய் கொண்டு போய் கொடுத்து முதல் மாதத்தில் அம்மேன்னு சொல்லுங்களேன், கூலிக்கு நெசை 1 வருஷம் கர்த்தருக்கு உண்மையாக நெய்யும் பொழுது, அதில் நான் உண்மையாக இருக்கும்போது அடுத்த கரெக்டாக 1 வருஷம் ஒரு நாள் கூட முன்ன பின்ன இல்லாமல் சொந்தமாக தறி தந்தார் ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்க. சொந்த தறி, 1 பைசா கையில் இல்லை, வாங்கி கொடுத்தார். அப்பொழுது அந்த முதல் மாதத்தில் ரன்னிங்கில் பார்த்தா 15000 ரூபாய் கட்டணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ரொம்ப நாள் இல்லை, ஒரு வருஷத்தில். அப்பொழுது நான் சபையில் நின்று சாட்சி சொன்னேன். நான் எங்கள் சபையில் நான் விசுவாசியாக இருக்கும்போது சொன்னேன், ஆண்டவருடைய கிருபையினால் 1500 ரூபா சம்பளத்தில் இருந்த என்ன 1 வருஷத்தில் ஆண்டவர் 10,000க்கு மேலே சம்பளம் வாங்க உழைக்க வச்சுட்டாரு. நான் இப்போ சாட்சி சொல்கிறேன். எங்கள் பாஸ் இப்படி உட்காந்துருக்கிறாரு, நான் இப்படி நின்று சொல்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் மட்டும் என்னை முழு நேர ஊழியத்துக்கு அழைக்கலை அப்படின்னா, நான் அங்கேயே நின்று சொன்னேன், இந்த வார்த்தையை சொன்னேன். கேட்டவங்க யாரும் இருக்கீங்களான்னு தெரியல. என் கூட விசுவாசமாக மக்களாக இருந்தவங்க இருக்கீங்களா? இருந்தால் கை தூக்குங்க. ஏன் பாலாஜி அம்மா இருந்தாங்க, அந்த அம்மா இருக்காங்க, அந்த சாட்சி இருக்கிறாங்க, அந்த அம்மா இருக்காங்க. கேட்டது நான் சொன்னேன், நான் மட்டும் முழு நேர ஊழியத்துக்கு கர்த்தர் என்னை அழைக்காம இதே வேலையை நான் தொடர்ந்தேன்னா, இன்னும் கொஞ்ச நாளில் நான் கொடுக்குற தசம பாகத்தில் மட்டும் எங்கள் பாஸ்ட் முழுவதுமாக சாப்பிட்ற அளவுக்கு கர்த்தர் கொடுப்பார்னு விசுவாசிக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். எவ்வளவு கொடுத்துக்கிட்டு இருந்தேன்னா, அப்போது 250 ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு குடும்பத்துக்கு குறைந்தபட்சம் 5000 ரூபா தேவை. அப்பொழுது 2006 5000 ரூபாய் நான் தசமபாங்க ஒருத்தனே கொடுப்பேன். ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைக்காட்டி, ஏன்னா என் கையில் அப்படிப்பட்ட தொழிலை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நான் அப்படி அதிகமாய் நான் கொடுத்து என்னுடைய ஒரு மனிதனுடைய தசம பாகத்திலே எங்கள் பாஸ்ட் முழுவதுமாக சாப்பிடணும்னு நான் விரும்புகிறேன். கர்த்தர் என்னை அப்படி ஆசீர்வதிப்பார் இப்போ அப்படின்னு சொல்லி நான் அந்த முதல் மாத காணிக்கையை தசம பாகத்தை கொடுத்தேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அது கொஞ்சம் கொஞ்சமாய் கூடினது. அதுக்கப்புறமா தேவ நடத்தல் வித்தியாசமாக இருந்தது. ஒரு 25,000 ரூபாய் சம்பளம், அதாவது சம்பாதிக்கும் பொழுது கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைத்து விட்டார். அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் அன்னைக்கே சபையில்னு சொன்னேன், அம்மா இருக்காங்க, சாட்சி இருக்குது, முழு நேரம் அவர் ஊழியத்துக்கு அழைக்காதிருந்தால் அப்படின்னு. அவர் பரலோகத்துக்கு போயிட்டார். ஆமேன்னு சொல்லுங்களேன். எங்கள் பாஸ்டர் பரலோகத்துக்கு போயிட்டார். அதனால் என்னையும் ஊழியத்துக்கு அழைத்து விட்டார். நான் 50,000 ரூபா சம்பாதிக்கலை. ஒரு 5,000 ரூபா 6,000 ரூபா தசமபாகம் கொடுக்குற மாதிரி நான் சம்பாதிக்கவே இல்லை. கர்த்தர் பாருங்க, 1000ல் உண்மையாக இருந்தவனை 10,000க்கும் கொண்டு வந்தார், 25,000க்கும் கொண்டு வந்தார். ஆமேன்னு சொல்லுங்களேன். எந்த விதமான ஒரு பெரிய படிப்பு அல்லது அப்படி எதுவும் இல்லை, கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. யாராவது உங்களால் சொல்ல முடியுமா, நான் கர்த்தருக்கு கொடுத்ததுனால நான் தரித்திரனானேன்? யாராவது சொல்ல முடியுமா? ஏஞ்சி வாங்க, சாட்சி சொல்லுங்க. நான் கர்த்தருக்கு கொடுத்ததுனால் நான் தரித்திரப்பட்டு போனேன், குறைவுபட்டு போனேன், சொல்ல முடியுமா? ஒரு வார்த்தை இருந்தாலும் சொல்லிட்டு போங்க. உங்களுக்கு ரெக்கார்டு இருக்குது, உங்களுக்கு நான் யூடியூப்ல போடுறேன். கர்த்தருக்கு கொடுத்து தரித்திரரானவன் ஒருவனுமே இல்லை. அல்லேலூயா. சில பேருடைய வாழ்க்கையில பயங்கர தரித்திரம் தொடர்ச்சியா இருக்கு அப்படின்னா, அவங்க கர்த்தருக்கு உண்மை இல்லாம இருக்கிறதுனால. அதனை தவிர கர்த்தர் உண்மை உள்ளவர். ஆமேன்னு சொல்லுங்களேன். என் வாழ்க்கையில உண்மையா இருந்திருக்கிறார். என் வாழ்க்கையில இல்லை, எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகளுடைய. அதே இதை நான் திருப்பி கேட்கிறேன், கர்த்தருக்கு கொடுத்ததுனால நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேங்கிறதுக்கு சாட்சி இருக்குதா? அதுக்கு கை எத்தனை கை தோக்குது? அல்லேலூயா சொல்ல. இத்தனை வரையும் நான் சாட்சி சொல்ல வைக்க முடியாது. தேவனுக்கு கொடுத்து அல்லது தேவனுடைய பங்கை கொடுத்து நான் சபிக்கப்பட்டு போனேன், குறைவுபட்டு போனேன் ஒருத்தரும் சொல்லவே முடியாது. ஏன் தெரியுமா நான் இதை சொல்றேன்? இன்னைக்கு ஒரு ட்ரெண்ட் என்னன்னா, எங்கள் சபைக்கு வாங்க, நீங்கள் தசம பாகம் கொடுக்க வேண்டியது. நானும் சொல்கிறேன், உங்கள்கிட்ட நான் கேட்கல, நம்ம ஆதியிலேருந்து சொல்கிறேன், நீங்கள் தேவனுக்குன்னு கொடுத்தா தான் உங்களை கர்த்தர் பிளஸ் பண்ண முடியும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க.
இன்னைக்கு நிறைய பேர் அப்படிப்பட்டதான ஒரு வஞ்சகத்துக்குள்ள, ஏன்னா அப்படிப்பட்ட நிலைமைக்குள்ள போய் அவங்க ஆவிக்குரிய ஜீவியத்தில் என்னமோ பெரிய இதில் இருக்கவங்க, ஆனால் தரித்திரம் அவங்கள தாண்டவமாட வைக்கும். கர்த்தர் பிளஸ் பண்ணவே வாய்ப்பே கிடையாது. நீ கடன் மேல கடன் வாங்கி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும், வேற வழியே இல்லை. கர்த்தரால உன்னை ஆசீர்வதிக்கவே முடியாது. நீ விதைக்காம அறுக்கவே முடியாது. நான் சொல்றேன், கர்த்தருக்கு நானும் கொடுக்கணும், நாங்களும் கொடுக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். எங்களுக்கு கொடுக்கிற கர்த்தருடைய காணிக்கைகளை நாங்களும் பலருக்கு கொடுக்கிறோம். அதை வெளியே சொல்ல வேண்டிய அவசியம், வலது கை கொடுப்பதை அது மாதிரி தான் நீங்களும் கொடுக்கணும், அது மாதிரி தான் நானும் கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதனால தான் நம்ம கையில் வாங்கக்கூடாது, கவர் வைக்கக்கூடாது, நீங்களா தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கணும்னு நம்ம அப்படி செய்கிறோம். அப்படி செய்வதையும் கோளாறு சொல்லுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. இதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்தா, பண ஆசை. எது? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு. அந்த பண ஆசை எப்படி இருக்கும்னா, கர்த்தருக்கு கொடுக்கறதுல கூட இவ்வளவு கொடுக்குறோமே, இவ்வளவு கொடுக்கணுமா, தேவையில்லை அப்படின்னு சொல்லி அதனுடைய மறைமுகம் என்ன அப்படின்னா, அதனுடைய ஆழத்தை நீங்க கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தா பணத்தின் மேல இருக்கிற இச்சை. ஆமென். பணத்தின் மேல ஒரு ஆசையும், பண ஆசை உள்ள, கஷ்டம் இருக்கட்டும், யாருக்கு கஷ்டம் இல்லை சொல்லுங்க? கஷ்டம் இல்லாதவங்க யாராவது இருக்கீங்களா? 1 லட்சம் ரூபா இல்லை 1.5 லட்சம் ரூபா சம்பளம் வாங்கணும் கஷ்டப்படுறான். ஆமென் சொல்லுங்க. 5000 ரூபா சம்பாதிக்கிறவங்களும் கஷ்டப்படாது. 1000 ரூபாய் அந்த பென்ஷன் வாங்கி சாப்பிட்றவங்களும் சாப்பிடத்தானே செய்யறாங்க, வாழத்தானே செய்யறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நாங்க ரொம்ப செழிப்பா இருக்கிறோங்கிறவங்க கை தூங்க வைப்போம். இங்க 1000 ரூபாயிலிருந்து 1 லட்சத்துக்கு மேல சம்பளம் வாங்குறவங்க இருக்கீங்க. ஒருத்தருமே செழிப்பா இல்லை. ஏன் தெரியுமா? எவ்வளவு வந்தாலும் நமக்கு பத்தாது. ஏன்னா நம்ம மனசு இருக்கே, அது பாதாளத்தை விட ஆழமானது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் எப்படி எழுதி வச்சிருக்கிறார் அப்படின்னா, அந்த மேல உள்ள வசனத்தை 6 வாசிச்சு பார்த்தீங்கன்னா, வாசிங்க 6:6. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி தான் ஆதாயம், மிகுந்த ஆதாயம். ஆமென் சொல்லுங்க. நம்ம சம்பாதிக்கிறதெல்லாம் ஆதாயம் இல்லை, லாபம். ஆதாயம்னா என்னது? ஆதாயம்னா என்னது? லாபம். அப்படி வாசிங்க. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி தான் மிகுந்த லாபம். நமக்கு லாபம் எதுனா, தேவன் மேல் வைக்கிற பக்தி, தேவன் நம்மோடு இருக்கிறது, தேவன் கொடுக்கிற நித்திய ஜீவன். அல்லேலூயா. நித்திய ஜீவனை பற்றிக்கொள்ளணும் சொன்னாரே. எதுக்கு அப்படின்னா, நீ வேற எதையாவது பற்றி கொண்டிருக்காத. பணம் சம்பாதித்து ஒன்னை, அந்த வசனம் தெளிவா சொல்லுது, உலகத்திலே சொல்லுங்க எல்லாம் 7வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. உலகத்திலே நாம் ஒன்று கூட கொண்டு அருணாக்கயிறு கூட கொண்டு வரல. ஆமென் சொல்லுங்க. போட்டிருக்கிற அருணாக்கயிறு இருக்கா? சில பேர் போட்டிருப்பாங்க, சில பேர் போட மாட்டாங்க. அருணாக்கயிறை கூட கொண்டு வந்ததும் இல்லை, போகும்போது அதை கூட அறுத்துட்டு தான் விட போறாங்க. உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போக போவதில்லை என்பது நிச்சயம். நாம உண்ணுகிறதற்கும் உடுக்கிறதற்கும் இருந்தால் போதும் என்று சமாதானத்தோடு நித்திய ஜீவனை பற்றி கொண்டு அவர் சொல்லுகிறது. என்ன சொல்றாருன்னா, நீங்க வாசிச்சு பாருங்க. நீயோ தேவனுடைய மனுஷனே 11, இவைகளை விட்டு ஓடி. இப்படிப்பட்டதான பண ஆசை அநேக தீமைக்கு காரணமாய் இருக்கிறதான இப்படிப்பட்டவைகளை விட்டு ஓடி போய் நீதியையும் எது? நீதி. எதுங்க? நீதி. நீதினா என்னது? தேவன் சொல்லுகிறது தான் நீதி. தேவன் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது தான் நீதி. ஆண்டவர் சொன்னார், இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது. அப்படி சொன்னாரா? இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? யோவான் இடத்துல வந்து ஞானஸ்நானம் பெற வந்தார். அவன் சொன்னான், ஆண்டவரே, நான் உம்மால் ஞானஸ்நானம் பெற இருக்க வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா அப்படின்னு சொல்லுவது. இப்பொழுது இடங்கொடு. நான் பெரிய ஆளா இருந்தாலும்
இப்ப நீதான் பெரிய ஆளு. ஆமென் சொல்லுங்களேன். இயேசு தாழ்மைப்பட்டு வந்து நீதியை நிறைவேற்றினார். யோவானை அனுப்பினது யார்? யோவானை உலகத்துக்கு அனுப்பினது யார்? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து வழியை ஆயத்தம் பண்ணும்படி முன்னமே என்ன செஞ்சார்? 6 மாசத்துக்கு முன்னாடி அனுப்பினார். ஆமென். அனுப்பினவர் வந்து அனுப்பப்பட்டவனிடத்திலே அடிபணிந்து ஞானஸ்தானம் பெறுகிறார் என்றால் அதுதான் தாழ்மை. அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்க்க கூட நான் பாத்திரம் அல்லேன்னு சொல்லி தன்னுடைய நிலைமையை இவன் உணர்ந்து சொல்றான். ஆனா அவர் அப்படிப்பட்டவரா? அவர் வானத்திலிருந்து வந்தவர். அவர் மேல் பரிசுத்த ஆவி தங்குகிறதை பார்த்து இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவனுடைய ஆட்டுக்குட்டின்னு சொல்றான். அப்படிப்பட்டவர். அவர் இல்லைன்னு சொல்லல. ஆமா, இப்பொழுது இடம் கொடு. அப்படின்னா என்ன? தன்னுடையதான சீடனிடத்துல வந்து தாழ்மைப்பட்டு நீதியை நிறைவேற்றுகிறவர் கர்த்தர். ஆமென். நமக்கு அவர் முன்மாதிரி. அப்படின்னா நீதியையும் அப்படின்னா தேவன் சொல்லுகிறவைகளுக்கு, தேவன் நமக்கு கட்டளையிட்டவைகளுக்கு கீழ்ப்படிய முடியாதபடி, தாழ்மைப்பட முடியாதபடி இருக்கிறவைகள் எல்லாமே பெருமையானவைகள். நித்திய ஜீவனை நம்மை விட்டு அகற்றக்கூடியவைகள் அல்லது நித்திய ஜீவனை பற்றி கொள்ளாதபடிக்கு நம்மை தடுக்கிறவைகள். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. நீதியையும் தேவ பக்தியையும். தேவன் மேல பக்தி ஆயிராமல் வேறு எதன் மேலேயே பக்தி. இன்னைக்கு நிறைய பேருக்கு. அடுத்து சொல்றாரு விசுவாசத்தையும். விசுவாசம்னா என்னங்க? நான் முதலே சொன்னேன், பாடல் பாடும்போது சொன்னேன். விசுவாசம் நம்பிக்கையில் உறுதி. இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லுங்க. விசுவாசம்னா என்ன? நம்புறதுல உறுதியா இருக்கு. இல்லாத போது கர்த்தர் சொல்றத நம்புறது தான். ஆமென் சொல்லுங்க. சாத்தியமே இல்லைங்க, இதை நம்பவே முடியாதுங்க. அல்லேலூயா. வாய்ப்பே இல்லை அப்படிங்கும் போது கர்த்தர் சொல்றாரு உனக்கு நடக்கும் அப்படிங்கிறாரு. என்னைய எல்லாரும் கைவிட்டதுக்கு அப்புறம் நீர் சொல்றீருன்னா, நீர் சொன்னால் ஆகும் அப்படின்னு விசுவாசிக்கிறத விசுவாசம். அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது நான் உன்னை உயர்த்துவேன்னா எங்க வசனம் சொல்லுது? வசனம் தெரியலேன்னு சொல்லலாம், தப்பு இல்லை. எங்க வசனம் இருக்கு எனக்கு சொல்லி கொடுங்கன்னு சொல்றதுக்கும் எங்க வசனம் இருக்கு அப்படின்னு சொன்னா எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்க யார் இருக்கா? ஆமென் சொல்லுங்களேன். ஒரு ஊழியக்காரர் கேட்டார், அபிஷேகம் 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 சொல்றீங்களே, அபிஷேகம்ங்கிற வார்த்தையே பைபிள்ல கிடையாது, எதுல புதிய ஏற்பாட்டில் கிடையாது அப்படின்னாரு. அபிஷேகம்ங்கிற வார்த்தையே கிடையாதா அப்படின்னு சொன்ன உடனே படக்குன்னு ஒரு கிளிக் எனக்கு கொடுத்தது. 10:38 கர்த்தராகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் இருக்கா இல்லையா? அப்போஸ்தலர் 10:38 இருக்கா இல்லையா? படக்குன்னு நான் சொன்னேன், ஏன் 10:38 அப்போஸ்தலர்ல இருக்கே கர்த்தராகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணினார் இருக்கே அப்படின்னு உடனே அவருக்கு சப்புன்னு மூஞ்சில் அரைஞ்சது மாதிரி ஆச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. நீ படிக்கலைன்னு சொல்லு. அதுக்கப்புறமா நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது இருக்கா இல்லையா? யோவான் 2ஆம் அதிகாரத்தில் ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை, அந்த அபிஷேகமே உங்களுக்கு போதிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அபிஷேகம்ங்கிற வார்த்தையே பைபிள்ல இல்லைன்னு ஒருத்தர் பிரசங்கத்தில் சொல்றாரு. அப்பனா அவர் படிக்கலையா அல்லது இல்லையா? ஒழுங்கா படிக்கல. நீ பிரசங்கம் பண்ண வர முன்னாடி ஒழுங்கா எதை படிச்சிருக்கணும்? படிச்சதெல்லாம் பிரசங்கம் பண்ண முடியாது. ஒருவேளை எனக்கு தெரியாம இருக்கலாம், ஆண்டவர் ஒருவேளை எனக்கு அதை நான் படிச்சிடல, எனக்கு தெரிஞ்சு இல்லை அப்படின்னு சொல்றதுல பருது இல்லை. பைபிளே கிடையாது, பைபிள்ல கொடுக்க வேண்டியது அவசியம் கிடையாது. கடன் இருக்கும் போது கர்த்தருக்கு கொடுக்க விடுமா? நான் எழுதி போட்டிருக்கேனா இல்லையா? உங்களுக்கு கடன் இருந்தால் நீங்க என்ன செய்ய வேண்டாம், காணிக்கப்பட்டில காணிக்க போட வேண்டாம்னு எழுதியிருக்கேன்னா இல்லையா? எந்த கடன்? இப்போ ஆபிரகாம் இருக்காரு, அவர்கிட்ட கேட்டால் சொல்லுவார் தலைக்கு மேலே கடன் இருக்கு. எதுக்காக? சாப்பிட்றதுக்காக வாங்கியிருக்காரு கடன்? சோத்துக்கு இல்லாமல வாங்கியிருக்காரு? சொல்லுங்க, எதுக்கு? தொழில் செய்கிறோம். இப்போ ஐசக் இருக்காப்புல, பேங்க்ல போய் லோன் வாங்கி வீடை கட்டினாப்புல, அது கடனா இல்லையா? கடன் தான். இப்போ ஒருவேளை அவரால் கடன் கட்ட முடியாம ஊடாலே ஏசுனார் வந்துட்டார், அப்படி வைங்க ஒரு பேச்சுக்கு, எதுக்கு நம்ம கடன் கட்ட முடியாம நான் வர குறை சொல்ல. ஏசுனார் வந்தார், இவர் பொக்குன்னு போயிட்டார். இப்போ கடன் கட்டியிருப்பாரா? இவர்
கடன்காரங்க பரலோகத்துக்கு போக மாட்டாங்க. ஆனால் வீடு இருக்கா இல்லையா? வீடு அடமானம் வச்சு கடன் கொடுக்குறாங்களா அல்லது ஓசியாக கொடுக்குறாங்களா? பத்திரத்தை கொண்டு போய் வச்சாத்தே. அப்போ நான் பத்திரத்தை அடமானம் வச்சு வாங்கின கடன் இல்லை, அடைச்சிட்டா பத்திரத்தை கொடுத்துருவான். அடைக்காட்டி வீடை எடுத்துக்கிடுவான். அவனுக்கு நம்ம சன்மானத்தை கொடுத்துட்டு தான் என்ன செய்கிறோம்? வாகன கடன். ஒரு கார் வாங்குகிறோம், கார் 10 லட்ச ரூபா. வாங்க போகிறது இல்லை, வாங்குறதும் இல்லை, அது வேற விஷயம். 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு 3 லட்ச ரூபாய் மட்டும் கெட்டுங்கள், 7 லட்சத்தை என்ன செய்யுங்க? இன்ஸ்டால்மெண்ட்ல கெட்டுங்க அப்படிம்பா. ஆனால் அந்த ஆர்சி புக்கு யார்கிட்ட இருக்கும்? அவன்கிட்ட இருக்கும். அவன் கையில் தான் ரூபா கொடுத்து முடிக்கிற வரைக்கும் கார் அவன்கிட்ட தான் இருக்கும். இப்போ நீங்கள் கெட்டாட்டி என்ன செய்வார் தலைவர்? காரை கொண்டு போய் வச்சுக்குவார். இது கடன் அல்ல. ஆமேன்னு சொல்லுங்க. நம்மகிட்ட பொருள் இருக்கு, நம்ம அதை வேலை செய்து அடைக்கிறோம். என்ன செய்கிறோம்? உருட்டி பரட்டி தொழில் செய்கிறோம். இதெல்லாம் கடனில் சேராது. எனக்கு சாப்பிடுவதற்கே கடன் வாங்கித்தான் செய்கிறது, அதுதான் தரித்திரம். ஆமேன்னு சொல்லுங்களேன். அந்த ஒரு ஸ்திரியை குறித்து கர்த்தர் என்ன செய்தார்னா புகழ்ந்தார். இவள் தன் ஜீவனத்துக்கு உண்டானதை எல்லாம் போட்டு விட்டாள் அப்படி சொன்னாரா? எல்லாரும் காணிக்கை பெட்டியில் நிறைய போடுறத பார்த்தாங்க, போட்டாங்க. இந்த ஏழை விதவை போய் ஒரு துட்டுக்கு சமமான 2 பைசாவை கொண்டு போய் வைத்து விட்டு வந்தாள். கர்த்தர் அவளுடைய உள்ளத்தை பார்த்தார். இவள் தனக்கு உண்டதை எல்லாமே என்ன செஞ்சிட்டா? போட்டு விட்டாள்னு சொன்னாரே. அந்த பொம்பளை அப்பத்தோட பட்னியா கிடந்து செத்துருப்பான்னு நினைக்கிறீங்களா? அவள் ஏன் அப்படி தனக்கு இருந்த அந்த ஒரு ரூபாய் 2.50 காசு அப்படி எடுத்துக்கோங்க, ஒரு துட்டுக்கு சமமான 2 காசு. அப்படின்னா 2 காசு கொடுத்தா தான் ஒரு துட்டுக்கு கணக்கு, 1 ரூபாய்க்கு கணக்கு 2.50 காசு மாதிரி. அப்படி இப்போ இருந்தது அவ்வளோதான். அதை கொண்டு போய் நான் கர்த்தருக்காக கொடுக்குறேன்னு சொன்னான்னா அவ என்ன நினைச்சு கொடுத்தா சொல்லுங்க பார்ப்போம். இந்த 1 ரூபா சந்திக்காட்டா என் கர்த்தர் சந்திப்பார். ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த 1 ரூபாய்க்கு வாங்கினா ஒரு கல்லம்ட்டா வாங்கி திங்கலாம், ஆனால் என் கர்த்தர் கொடுத்தா என் வகு நிறைய சாப்பாடு ஓடுவார்னு அவ ரூபா மேலே நம்பிக்கை வைக்காம அவர் மேலே வச்சா. அதை வெளிப்பாடு தான் எனக்குள்ளதெல்லாம் நான் கர்த்தருக்கு கொடுக்குறேன்னு கொடுத்தது. ஆமேன்னு சொல்லுங்களேன். பணக்காரங்க கொண்டு வந்து கொட்டினாங்க, கர்த்தர் அதை பார்க்கவே இல்லைங்க. ஏன்னா அவர்கள் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள். இவளோ தனக்கு இருந்ததெல்லாம் போட்டு விட்டாள். அதனால தான் பாஸ்டர் நாங்களும் 1 ரூபாய்க்கு சமமான 2 50 காசை மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கோம். அது வேற. அதை புரியாம அறியாம அவர் மேல நம்பிக்கை வச்சதை அங்க கர்த்தர் சொல்றாரு, தவிர போட்ட காணிக்கையை சொல்லல. அல்லேலூயா. அவளுடைய நம்பிக்கை என்னன்னா, என் கர்த்தர் என்னை போஷிப்பார், இதுவரை நடத்தினவர் நடத்துவார், இது முக்கியம் அல்லன்னு சொல்லி கர்த்தருக்குன்னு போட்டா. நான் சொல்றேன், வீட்டுக்கு போயிருந்தா அவ வீட்டுக்கு போய் நிறைவானதை கண்டிருப்பாள். ஆமென் சொல்லுங்களேன். அவளை கைவிட்டிருப்பாரா கர்த்தர்? இன்னைக்கு நிறைய பேருக்கு விசுவாசமே கிடையாது. கர்த்தர் என்ன நடத்துவாரு, கர்த்தர் என்ன ஆசீர்வதிப்பாரு, கர்த்தருக்கு நான் கொடுக்கும்போது அவர் என்னை மென்மேலும் அப்படிங்கிற விசுவாசமே, அடிப்படையான விசுவாசம் கூட கிடையாதுங்க. அந்த ஏழை விதவைக்கு இருந்த விசுவாசம் கூட என்ன இல்லை, கிடையாது. விசுவாசத்தின் வெளிப்பாடு தான் கர்த்தருக்கு நாம கொடுக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். இதை கர்த்தர் எனக்கு கொடுத்தார், இதை கர்த்தர் எனக்கு கொடுத்தார் அப்படிங்கிறத விசுவாசிக்காதவங்க கர்த்தருக்கு கொடுக்கும்போது இருதயத்தில் வலிக்கும். இன்னொரு விஷயம் சொல்றேன், கர்த்தருக்கு இந்த காணிக்கை கொடுக்கறது அல்லது தசம பாகம் கொடுக்கறதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? என்ன தெரியுமா? ஒரு கதை மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இப்போ எனக்கு ஒரு 10,000 ரூபா வருமானம் வருது. எவ்வளோ வருது? 10,000 ரூபா வருது. எனக்கு அது பத்தலைதான், எனக்கு அது பத்தலைதான். அதில் எவ்வளவு தசமபாகம் கொடுக்கணும்? நான் 1000 ரூபா எடுக்கணும். எனக்கே தேவைங்க நிறையா இருக்குது, பேசாமல் ஒரு 500 ரூபாயை கொடுப்போம் அப்படின்னு நான் மனசில் என்ன செய்கிறேன், நான் யாரையும் சொல்லாமல் என்னையே சொல்கிறேன். புரியுதா உங்களுக்கு? 500 ரூபாயா கொடுப்போம் அப்படின்னு நினச்சி எனக்கு மனப்பூர்வமாக கொடுக்கக்கூடிய மனநிலைமை எவ்வளவுக்கு இருக்கு? கவனிங்க, எவ்வளவு கொடுக்கணும்னு நினைக்கிறேன்? 500 ரூபாய் கொடுப்போம், போதும், நம்ம நிலைமையை கர்த்தர் என்ன செய்வார், அறிவார் அப்படிங்கிறேன். ஆனாலும் கூட இருக்கிறவங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் வீட்டுக்காரம்மா அல்லது வேற கூட இருக்கிறவங்க, இங்கே பாரு
கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதில் என்ன செய்யணும்? உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னது நிமித்தமா நான் 1000 ரூபாயை கொடுத்துட்றேன். கொடுத்தது எவ்வளவு? சரிதானா சரியில்லையா? 10,000 ரூபாய்க்கு 1000 ரூபாய் நான் என்ன செய்யணும்? தசமாவும் கொடுத்துட்டேன். ஆனால் எனக்கு மனசு எவ்வளவு இருக்கு சொல்லுங்க. இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்கு, அதுக்காக தான் சொல்கிறேன். 500 ரூபாய் தான் கொடுக்கணும்னு நினைக்கிறது, மனப்பூர்வமாக நினைக்கிறது, ஆனால் கொடுத்தது. இப்போ இது எது அங்கீகரிக்கப்படும்னு வசனம் சொல்லுது தெரியுமா? எடுத்து வாசிங்க. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. ஒருவனுக்கு மன விருப்பம் இருந்தால், எல்லாரும் எடுத்து பாருங்க. 8:12. ஒருவனுக்கு மன விருப்பம் இருந்தால், மன விருப்பம் இருந்தால், அவனுக்கு இல்லாததின்படி அல்ல, அவனுக்கு மன விருப்பம் இல்லாததின்படி அல்ல, அவனுக்கு உள்ளதின்படியே அவனுக்கு மன விருப்பம் உள்ளதின்படியே அங்கீகரிக்கப்படும். இது நிறைய பேருக்கு புரியாது. என்ன தெரியுமா? நீங்க மனசார எதை கொடுக்குறீங்களோ அதுதான் அங்கீகரிக்கப்படுமே தவிர, மனம் இல்லாம கொடுத்தது நிறைய இருந்தாலும் அது அங்கீகரிக்கப்படாது, அதுக்கு கணக்கில் சேராது. புரிஞ்சவங்க இல்லையா சொல்லுங்க. இப்ப நான் மறுபடியும் வர்றேன். நான் கொடுத்தது எவ்வளவு? 1000. கொடுத்தது 1000. ஆனா மனப்பூர்வமா கொடுத்தது எவ்வளவு? அப்ப கர்த்தர் எதை அங்கீகரிக்கிறார்னா, நீ மனப்பூர்வமா கொடுத்ததே நான் அங்கீகரிப்பேனே தவிர நீ கொடுத்த 1000 ரூபாய் கணக்கில் வராது. நல்ல வேலை பாஸ்டர், இவ்வளவு தெளிவா சொல்லி கொடுத்துட்டீங்க. இனிமே நாங்க மனப்பூர்வமா கொடுக்கறத மட்டுமே கொடுத்து விடுவோம். அல்லேலூயா. எனக்கு பயம் கிடையாது. நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். நான் நேற்று ஒரு விஷயத்தை வீட்டுக்குள்ள பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், என் வீட்டுக்கார மாட்ட சொன்னேன், நீ ஏன் கவலைப்படுற? சில பேர் சபையை விட்டு போயிட்டாங்க. போன காலங்களில் பல பேர் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டாங்களே, ஆளெல்லாம் குறைஞ்சி போச்சே, அவ்வளோ தூரம் உட்காந்துருந்தது இவ்வளோ தூரமாக மாறிடுச்சே, நீ ஏன் கவலைப்படுற? இருக்கிறவங்களும் போனாலும் பரவாயில்ல, ஆண்டவர் நம்மளை விட்டு போகலை. ஆமேன்னு சொல்லுங்களேன். என்னை ஊழியத்துக்கு அழைச்சவர் என்ன சொல்லி அழைச்சாரு? நீ கையினால் வேலை செய்கிறத 25,000 விட நான் உனக்கு அதிகமாக தர முடியும்னு சொன்னார். இன்னும் தரலை, ஆனாலும் தருவார்னு விசுவாசம் இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்களேன். தர முடியுமா முடியாதா? இந்த 10 வருஷத்துக்கு மேலே முழு நேரமாக ஊழியம் செய்கிறேன். யாரிடத்துலையும் போய் கை நீட்டாமல், கையை கடன் வாங்காமல், கைமாத்து வாங்காமல் கர்த்தர் போஷிச்சாரா இல்லையா? ஆமேன்னு சொல்லுங்க. என்னைக்கு அவர் எனக்கு உன்னைய போஷிக்க வக்கில்லடா, என்னால் உன்னைய போஷிக்க முடியாதான்னு சொல்கிறார், அன்னைக்கு தறிய போட்டு நான் நினைவேன். ஆமேன்னு சொல்லுங்க. என்னைய போஷிக்கிறது கூட ஆண்டவருக்கு திறமை இருக்காதா? நான் தேடுகிற அல்லது நான் நேசிக்கிற அல்லது நான் ஊழியம் செய்கிற ஆண்டவர் அவ்வளவு தூரத்துக்கு மோசமானவர்? எலியாவை காக்காயை கொண்டு போஷிச்சவர் இல்லையா? ஆமேன்னு சொல்லுங்க. அவருக்காக உண்மையா இருக்கிறவனை போஷிக்கிறதுக்கு காக்கா இல்லாட்டாலும் வேற எதையாயிலும் கொண்டு போஷிப்பாரா இல்லையா? நம்ம எதை குறித்தும் கவலைப்பட நேற்று பேசி கொண்டிருந்தோம். அல்லேலூயா. சில பேர் இன்னைக்கு இந்த மாதிரி பிரச்சனையை, இந்த மாதிரி இந்த ட்ரெண்டுன்னு சொன்னனே, அதை நான் போட்டு காமிக்கலாம்னு நினச்சேன். எனக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி தசமபாகம் கொடுக்க தேவையில்லை, அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லி மக்களை, அடுத்த சபைக்கு போகிற மக்களையோ குறிப்பிட்டு அவர்கள் தங்கள் சபையில் சேர்த்து கொண்டிருக்கிறதை இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் பலியாகி விடாதபடி எச்சரிக்கையாக இருங்கள். அல்லேலூயா. உங்கள் மனசு பண ஆசையில் இருந்தனா நீங்கள் உறுதியாய் பலியாவீர்கள். அல்லேலூயா. பண ஆசை உங்கள் உள்ளத்திலே உங்களையும் அறியாமல் ஒட்டி இருக்குமானால் நீங்கள் நித்திய ஜீவனை விட்டு, தேவனுடைய ஆசீர்வாதத்தை விட்டு, விசுவாசத்தை விட்டு, நீங்கள் அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. சிலர் விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக 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 வேதனைகளாலே உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். 10வது வசனம். பண ஆசை எல்லா தீமைக்கு வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து, சிலர் அதை விரும்பி, சிலர் அதற்கு கீழ்ப்படிந்து அல்லது அந்த பண ஆசையில விழுந்து விசுவாசத்தை விட்டு வழுவி. என்ன விசுவாசத்தை விட்டு வழுவி? பண ஆசை இருந்தா விசுவாசம் இருக்காது.
பண ஆசை இருந்தா அவன் விசுவாசித்து ஆண்டவரை விசுவாசித்து ஆண்டவருக்கு கொடுத்தா தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பான்னு அவனுக்கு விசுவாசமே. சொல்லுங்க, தெளிவுபடுத்தணுங்கிறத நான் ஆண்டவர் சமூகத்தில் சொல்றேன். கர்த்தருக்கு கொடுக்கிறவன் ஒருபோதும் அவர் திரும்ப தரவே தருவார். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை கர்த்தர் அவனுக்கு திரும்ப கொடுப்பார். ஒரு ஏழைக்கு கொடுக்கிறதே கர்த்தர் கொடுப்பார் அப்படின்னா தனக்கு கொடுக்கிறத கொடுக்காம இருப்பாரா? கடன்காரரா இருப்பாரா? அல்லேலூயா. ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையாய் இந்த நாட்களிலே இருங்கள். அநேகர் இப்போ ஒவ்வொரு இந்த மாதிரி காலண்டர்லேயே விளம்பரம் போடுற அளவுக்கு ஆயிடுச்சு. பண ஆசை பிடித்தவர்கள் உடனடியாய் பார்த்து, ஆஹா நமக்கு வருகிற சம்பளத்தில் 10 ஒன்று கொடுக்காம இருக்கலாம், அந்த சபைக்கே போய் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோன்னு போகிறாங்க. போகட்டும், போகிறவர்கள் போகட்டும். அதெல்லாம் நம்ம தடுக்க போகிறதில்ல, நம்ம தடுக்கவும் முடியாது. ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. சபையில் தசம பாகமோ காணிக்கையோ அதை பற்றி பேசினாலே பாவம் என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் எழும்பி இருக்கிறது. என்கிட்டயே கேட்குறாங்க, நீங்கள் என்ன தசம பாகத்தை பற்றியும் காணிக்கையை பற்றியும் பேசுகிறீங்க? நீங்கள் தான் தசம பாகம் வாங்குறது இல்லை, காணிக்கையை சபையில் எடுக்கிறது இல்லை. ஆமாம், எடுக்கிறது இல்லை, அதுக்காக பேச வேண்டாம்னு சொல்லப்பட்டிருக்கா? ஜனங்கள் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் கொடுத்தா தான். அந்த வசனத்தை வாசிங்க, 1 கொரிந்தியர் வாசிங்க. 1 கொரிந்தியர் தானே, 2 கொரிந்தியர் சீக்கிரமா, 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம், அடுத்த அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. பின்பு நான் சொல்லுகிறது என்னவெனில் சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல, விசனப்பட்டும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுது, மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தொடர்ச்சியா நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். ஐயா, உலக பொருள், உலகத்தினுடைய பணத்துக்கும் நீதியின் விளைச்சலுக்கும் சம்பந்தம் இருக்கு. ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்றாரு, 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் எடுத்து வாசிங்க. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிங்க. பதினோராவது வசனம். நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா அப்படின்னு கேட்கிறாரு. ஞான நன்மையாகிய விசுவாசத்தையும் அன்பையும் நீதியையும் கர்த்தர் நமக்குள்ள என்ன செய்கிறாரு? கொடுக்கிறார். இந்த உலக பிரகாரமான காரியங்களை கர்த்தருக்கு நம்ம திரும்ப தர்றோம். ஆமென் சொல்லுங்களேன். இது பெரிய காரியமா? ஜாயிண்ட். நான் அதுக்கு தான் சொல்றேன். கர்த்தருக்கு நம்ம என்ன செஞ்சிட முடியும்னு நினைக்கிறீங்க? அவர் கொடுத்த ஜீவனுக்காக, அவர் கொடுத்த வாழ்வுக்காக, அவர் கொடுத்த பாவ மன்னிப்புக்காக, அவர் கொடுத்த அபிஷேகத்துக்காக, அவர் கொடுத்த பிள்ளைங்கிற அதிகாரத்துக்காக எதை நம்ம திருப்பி செலுத்த முடியும்? சொல்லுங்க, எதை செலுத்த முடியும்? கர்த்தருக்கு நமக்கு இருக்கிறதான காரியங்களை கொடுத்து கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. அதுவும் மனப்பூர்வமா அப்படி செய்யணும் சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் விசுவாசத்தை விட்டு வழுவி போனதுக்கு காரணம் என்னன்னா, பண ஆசை. அல்லேலூயா. பண ஆசை எல்லா தீமைக்கும் அதுல இது அதுங்கிறதே கிடையாது. வாசிங்க 1 தீமோத்தேயுல நம்ம வாசிச்ச அதே அதிகாரம் 17-18 வாசிங்க. இவ்வுலகத்திலே
ஐஸ்வர்யம் உள்ளவர்கள், உலகத்துல பணக்காரராய் இருக்கிறவர்கள், வாசிங்க, இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாய் இராமலும், இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும், இந்த அழிந்து போகிறதான உலக பொருட்களின் மேல் நம்பிக்கை வைக்காமலும், நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் சகல நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும், ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, பணத்தின் மேல நம்முடைய கவனம் போன உடனே கர்த்தர் சொல்றாரு, நீ என்னைய நம்பல, பணத்தை நம்புறேங்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. பின்மாற்றம் எங்க தொடங்குது? பண ஆசையில தொடங்குது. யாருடைய உள்ளம் பணத்தின் மேல ஈர்ப்பு இருக்கோ அவங்க பின்மாற்றத்தில் இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றார், நீ என்னைய நம்பல, பணத்தை நம்புற. நான் அப்படி சொல்லுவேன். எப்படி சொல்லுவேன்னாகும், இந்த எல்ஐசி போடுறவங்கள பூரா சொல்லுவேன், நீ ஏசுநாதரை விட எல்ஐசியத்தை நம்புற. என்கிட்ட வந்து எல்ஐசி முகவர் வந்து, நீங்கள் ஏன் கொஞ்சமாயிலும் எல்ஐசி போட்டு வைத்த உங்கள் வாழ்வுக்கு சேஃப்டின்னார். வாழ்வுக்கு சேஃப்டியா? எல்ஐசினா என்ன? லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். ஆமென். லைஃபுக்கு இன்சூரன்ஸா அப்படின்னு? வாழ்வுக்கு இன்சூரன்ஸ்னா என்னது? அப்படின்னா வாழும்போது உங்களுக்கு கை போய்விட்டால், கால் போய்விட்டால், அல்லது உயிரே போய்விட்டால் உங்களுக்கு இவ்வளவு கிடைக்கும் நான் அப்படின்னு சொன்னேன். அதானே இன்சூரன்ஸு. ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதானே? அப்படித்தானே? நான் சொன்னேன் அவர்கிட்ட, என் கை உடையணும், என் கால் உடையணும், இல்லை நான் மண்டையை போடணும், இதே உனக்கு ஆசையான்னு கேட்டேன். அல்லேலூயா சொல்லு. அட பாவி மனுஷா, ஏண்டா நான் கையோட நல்லபடியாக ஆண்டவர் காத்திருக்காரே, அவருக்கு நான் உண்மை உள்ளவனாக இருந்து அவருக்கு ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீ காசை கொடுத்து என் கையை போக வைக்கிற, காலை போக வைக்கிற, அப்படின்னா தான் ரூபா தருவேங்கிற அப்படின்னு அவன் எப்படி முழிச்சான். நான் ஒரு எல்ஐசி உனக்கு சொல்லித்தர்றேன். நான் ஒரு எல்ஐசி உனக்கு சொல்கிறேன். நான் சொல்கிறது ஒரிஜினல் எல்ஐசி, உன் லைஃப்பை பாதுகாக்கும். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. நீ பிரீமியம் கட்ட வேண்டாம். நீ விசுவாசத்தை ஆண்டவர் கொடுத்தா போதும். உன்னை ஜீவனோடு பார்ப்பார். உன் கை போகாமல் பாதுகாப்பார், உன் கால் போகாமல் பாதுகாப்பார், உன் ஜீவன் நரகத்துக்கு போகாமல் பாதுகாப்பார்னே. நான் போயிட்டு வரட்டுமான்ட்டு எஞ்சி போயிட்டான். அதுலேருந்து நம்மகிட்ட எல்ஐசிக்காரனே வரமாட்டான். லைஃப் இன்சூரன்ஸ் எதுங்க? நம்ம லைஃபுக்கு இன்சூரன்ஸ்னா இயேசு தாங்க, விசுவாசம் தாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்றேன், நீங்க செத்ததுக்கு அப்புறம் 1 லட்சம் ரூபாய் வந்து என்ன செய்ய? நீங்க செத்ததுக்கு அப்புறம் 1 கோடி வந்து என்ன செய்ய? கையும் காலம் முறிஞ்சு கிடக்கும் போது உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் அவன் கொடுப்பானா? என்ன செய்ய? உங்களை கையும் காலை முறிக்காம பாதுகாக்க வல்லமை உள்ளவர் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவருக்கு காணிக்கை கொடுக்கறதுக்கு உனக்கு மனசு இல்லை. போய் எல்ஐசில 30,000 கெட்டுறதுக்கு உனக்கு என்ன இருக்கு? சபிக்கப்பட்ட மனம். தேவனுக்கு விரோதமா அவிசுவாசம் உள்ள மனம்ங்கிறேன் நான் எல்ஐசிக்கு விரோதமானவன் கிடையாது. அது ஏதோ ஒரு நிறுவனம், அவன் சம்பாதிக்கிறதுக்காக என்ன செய்யறாங்க, அது வேற விஷயம். கர்த்தர் மேல விசுவாசம் இல்லாதவன் பணத்தின் மேல விசுவாசமா இருப்பான். எனக்கு பணம் இருந்தா போதும். பணம் இருக்கிற எத்தனை பேர் அடக்கம் பண்ணதை நீங்க பார்த்துருக்கீங்க? ஜெயலலிதாவோட பணம் உங்கள்கிட்ட இருக்கா? எத்தனை ஆயிரம் கோடி. காலை வெட்டி விட்டு தான் போய் புதைச்சாங்களாம் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா காலை வச்சாதான் அந்த அறை திறக்குமா. காலை வெட்டி கொண்டு போய் அந்த அறையை திறந்து அத்தனை கோடியும் சொந்தமாக்கிட்டாங்க வேற ஆளுங்க. கடவுளுக்கு தெரியும். ஆமான்னு சொல்லுங்களேன். நான் சொல்றேன், இன்னைக்கு சொல்றேன், ஓப்பனா சொல்றேன், 1 கோடி வெறும் வேண்டாம், 1 கோடி இருந்தாலே நீங்க உட்காந்தே சாப்பிடலாம். வட்டி வாங்கினா மட்டும், அதான் நியாயமான வட்டி. நான் சொல்றது பேங்க்ல போட்டு அவன் கொடுப்பான்ல ஒரு கொஞ்சம் காவட்டி, அதை வாங்கினாலே நீங்க உட்காந்தே வருஷம் பூரா சாப்பிடலாம். அந்த 1 கோடி முழுசா மிச்சமாயிடும். பல லட்சம் கோடிக்காக இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்காங்க. என்ன செய்ய போறாங்க நினைக்கிறீங்க? தங்க பிஸ்கட்டாவா திங்க போறாங்க? நீங்களும் நானும் கறி சோறு சாப்பிடுவான், அவன் கம்மாஞ்சி தான் குடிப்பாங்க. ஏன் வச்சுக்கோங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம ஊர்ல இருக்கிற கோடீஸ்வரனே கம்மாஞ்சியை தவிர வேற எதுவும் குடிக்க முடியலன்னு வருத்தப்பட்டு இருக்கும் போது, கோடிக்கணக்காக வச்சிருக்கிறவன் பல லட்சம் கோடி வச்சிருக்கவன் எதை குடிப்பான்னு நினைக்கிறீங்க?
எதுக்கியா அந்த ஆசை? கர்த்தர் நமக்கு நல்ல சுகத்தை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. நல்ல பாதுகாப்பு கொடுக்குறார். எதை சாப்பிட்டாலும் உள்ள நல்ல அரைக்கிற மிஷினை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். கல்ல போட்டாலும் கரையுது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி அவருக்கு உண்மையா இருந்து, நீரே என் நம்பிக்கை. ஆமென் சொல்லுங்களேன். நான் உங்க மேல விசுவாசமா இருப்பேன்ப்பா, உமக்கு பிரியமா நான் நடப்பேன்ப்பா அப்படி சொல்ல விட்டுப்பட்டு பணத்து மேல சபிக்கப்பட்ட இருதயம். வாசிங்க. தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். அந்த வசனத்தை மறுபடியுமா நாம் அனுபவிப்பதற்கு 17 வாசிங்க. 17 6:17 பாதியிலிருந்து வாசிங்க. நாம் அனுபவிக்கிறதற்கு, நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமலும் நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும், நன்மை செய்யவும், நற்கிரியைகள் ஐஸ்வர்யவர்களாய் இருக்கும். எதுல ஐஸ்வர்யவான் ஆகணுமா? நற்கிரியை. எதுல பணக்காரங்களா மாறணுமா? நற்கிரியையில பணக்காரன் ஆகணும். பணத்துல பணக்காரன் ஆகக்கூடாது. நீ எவ்வளவு நன்மை செய்யறியோ அதுதான் உனக்கு ஐஸ்வர்யம்னு கர்த்தர் சொல்றார். நீ எவ்வளவு தேவனுக்கென்று விதைக்கிறையோ அல்லது ஏழைகளுக்கென்று கொடுக்கிறையோ, நற்காரியங்களுக்கென்று விதைக்கிறையோ, வாரி இறைத்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு 9ஆம் அதிகாரத்தில் 1 கொரிந்தியர் 9 வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது. அல்லேலூயா. 17 முதல்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு கவனிங்க, எல்லாம் ரொம்ப கவனமா கவனிங்க. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள், இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் பணம் இருக்கிறவர்கள் அப்படின்னு வருது. 2வது வசனத்தில், அதாவது 18வது வசனத்தில் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யம். எது நமக்கு ஐஸ்வர்யமா தெரியுது? ஒரு தேவ பிள்ளைக்கு கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதுதான் ஐஸ்வர்யமா இருக்கும். ஆமென். பணம் இருக்கிறவன் பணக்காரன் கிடையாது. எவன் நல்ல காரியத்தில் நிறைய செய்யறானோ, நல்ல காரியத்தில் நிறைஞ்சிருக்கானோ அவன் தான் கர்த்தருடைய பார்வையில் ஐஸ்வர்யவான். அதனாலதான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்றாரு, நான் ஐஸ்வர்ய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று நீ சொல்லுகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நீ தரித்திரன், பரிதபிக்கப்படத்தக்கவன் ஆண்டவர் சொல்றாரு. இவன் சொல்றான் நான் ஐஸ்வர்ய சம்பன்னன், பணக்காரங்கிறான். கர்த்தர் சொல்றார் நீ தரித்திரன்கிறார். எது உண்மை? செத்ததுக்கு அப்புறம் தான் கர்த்தர் சொல்றது உண்மை எதுன்னு தெரியும். 1 கோடி வச்சிருந்துட்டு செத்தாப்புல கூட இப்ப ஒரு 10 லட்சத்தை கொண்டு வைக்கலாம் பரலோகத்துக்கு. பரலோகத்தில் போய் நிக்கிறது நம்முடைய நற்கிரியைகள், கர்த்தருக்காக செய்தவைகள். அல்லேலூயா. இன்னைக்கு இதை பூராத்தையும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இதெல்லாம் வேஸ்ட்டுங்க அப்படின்னு சொல்ற காரியங்களை நம்ம பார்க்கும்போது, அந்த சபையை நடத்துகிற பாஸ்டர்ஸ்கள்லாம் காணிக்க வாங்காம தசம வாங்காம எப்படிடா சாப்பிட்றாங்கன்னு பார்த்தா, எல்லாம் கவர்மெண்ட் ஜாப்ல இருந்து ரிட்டையர்டு வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் வந்து 50,000 ரூபா 60,000 ரூபா பென்ஷன் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ எனக்குமே வச்சுக்கோங்களேன், நானும் ஒரு கவர்மெண்ட் ஜாப்பாக இருக்கேன், ஒரு வாத்தியாராக இருக்கேன்னு வைங்க. எனக்கு ஒரு குறிப்பிட்ட 60,000 80,000 சம்பளம் வாங்கும்போது நான் கர்த்தருக்காக வேலையை ராஜினாமா செய்து விட்டு வந்தேன். எனக்கு பென்ஷன் எவ்வளோ வரும்? பாதி சம்பளம் வருமா? வராதங்க, வரும். எனக்கு ஒரு 30,000 ரூபா சம்பளம் வருது, அதாவது பென்ஷன் வருது. நான் இப்பொழுது கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறேன். எனக்கு தேவையா 30,000 நான் செலவழிக்க போறேன்னா? இப்போ எனக்கு தசமம் வேண்டாம், காணிக்க வேண்டாம், வாங்க மாட்டேன், எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு என்னது இந்த பண ஆசை பிடிச்சவங்களை, வஞ்சிக்கப்பட்டவங்களையா உட்கார வச்சுக்கிட்டு இருந்தேன்னா அந்த சபை உருப்படும் நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. சுவிசேஷத்தை சொல்லி ரட்சிப்புகளை நடத்தாம அடுத்த சபையில் இருக்கிறவனையா பார்த்து நீ தசமம் கொடுக்க கஷ்டமா இருக்கியா, இங்கே வந்துட்டு தசமம் கிடையாதுன்னு சொல்றவங்க எல்லாம் எங்கே போய் சேர்க்கன்னு தெரியல. அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்றேன், அப்படிப்பட்டவங்கள நான் வாழ்க்கையை பார்த்துட்டேன். தரித்திரத்திலையும் தரித்திரமா போய்கிட்டே இருக்கு, கஷ்டத்திலையும் கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கு. ஏன் தெரியுமா? தேவன் இந்த உலகத்தில் நாம் அனுபவிப்பதற்கு சகல நன்மையும் தருகிறவர். ஆமென். அவர் மேல விசுவாசம் இல்லாம பணத்தின் மேல விசுவாசமா இருக்க தரித்திரன் ஆகணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். நமக்கு எல்லா நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் யார்? வசனம் என்ன சொல்லுது? 17
நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் மேல நம்பிக்கை வைக்காம பணத்தின் மேல நம்பிக்கை வச்சா உனக்கு தரித்திரம் வராம பிறகு என்ன வரும்? நாங்க சொல்றது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உலகத்தானை பத்தி பேசவே. ஏன்னா உலகத்தாங்களுக்கு பணம் தான் கடவுள். அவங்கள சாத்தான் எனக்கு இஷ்டமானவனுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி தாராளமாக ஏராளமாக கொடுத்துருக்கிறான். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏன்னா எல்லாத்தையும் கொடுத்து அவன் ஜீவனை மட்டும் எடுத்து விடுவான். நஷ்டம். மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினான். கர்த்தர் சொன்னார்ல, எல்லாத்தையும் சாத்தான் கொடுத்துருவான், ஜீவனை மட்டும் நரகத்துக்கு கொண்டு வரக்கு எடுத்துருவான். ஆண்டவர் ஜீவனை கொடுத்து நம்முடைய ஜீவனை மீட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, அவருக்காக வாழுகிறேன், அவரை நான் விசுவாசிக்கிறேன், அவருக்காக நான் என்ன சொன்னாலும் செய்வேன்கிற சகல சம்பூர்ணத்தாலும் நிறைய பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. விசுவாசிக்கும் போது நான் அனுபவிப்பதற்கு எனக்கு சகல தேவையும் அவர் தருவார். எனக்கு பணம் முக்கியம் இல்லை, என் தேவன் தான் முக்கியம்னு யார் விசுவாசத்தில் அவரை பற்றி கொண்டு, அதைத்தான் வசனம் சொல்லுது, நித்திய ஜீவனை. அப்படின்னா என்னங்க? இந்த வார்த்தையை சொல்லி நான் முடிக்கிறேன். நித்திய ஜீவனை பற்றி கொள்ள என்ன? நித்திய ஜீவனை பற்றிக்கொள், இதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் அப்படி சொல்றாருல. நித்திய ஜீவன் என்ன? நித்திய ஜீவன் என்ன? வாசிங்க. 1 யோவான் கடைசி அதிகாரம் 5வது அதிகாரமா? 1 யோவான் 5வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று அறிவோம். நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும். இவரே யாரு? இயேசுவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். எதா இருக்கிறாரா? என்னவா இருக்கிறாரா? நான் என்ன கேட்டேன்? நித்திய ஜீவனை பற்றிக்கொள்ளனா என்னன்னு கேட்டேன். நித்திய ஜீவனை பற்றிக்கொள்ளனா யாரை பற்றிக்கிடணும்? ஜீசஸ். இயேசு சொல்றத மட்டும் பற்றிக்கொண்டு, இயேசுவை மட்டும் பற்றிக்கொண்டா உறுதியா போயிடும். அவர் சொல்றதை கேட்க முடியாது. அவர் எங்க சொல்லியிருக்காரு? வசனத்தை சொன்னாப்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு, வசனம் தான், கர்த்தர் தான் வார்த்தை. ஆமென் சொல்லுங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அந்த தேவன் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அந்த வார்த்தை மாம்சமானது, அவர்தான் இயேசு. இயேசுவை பற்றி கொள்ளாம எதையோ பற்றி கொண்டவன் நித்திய ஜீவனை எப்படி பெறுவான்? எதற்காக அழைக்கப்பட்டீர்கள்? எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள்? உங்களை தான் கேட்கிறேன். நித்திய ஜீவனை பற்றி கொள்வதற்காகவே நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் போன வாரம் கேட்டேன், எத்தனை பேர் நரகத்துக்கு போகிறதுக்கு ஆசையாக இருக்கீங்கன்னு கேட்டேன். யாருமே கை தூக்கலை. ஆமாம், நரகத்துக்கு போக ஆசையாக இருக்கீங்களா? இந்த வாரம் கேட்போமா அப்படி? நரகத்துக்கு போகிறதுக்கு யாராவது ஆசையாக இருக்கிறீங்களா? எல்லாருமே மோட்ச பாக்கியம், பரலோக ராஜ்யத்துக்கு போகத்தே. அப்படின்னா நித்திய ஜீவனே யாருதான்? நித்திய ஜீவனா பரலோக வாழ்வுன்னு அர்த்தம். நித்திய ஜீவனே இயேசுதான். அதை பற்றி கொள்ளாம வேற எதையோ பற்றி கொண்டிருந்தா நம்ம இழந்து போவோம் நித்திய ஜீவனை. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய உன்னால முடியாதுடா. ஒருத்தனை நேசிப்ப, ஒருத்தனை அசட்டை பண்ணுவேன், அல்லது பகைப்ப அப்படி சொல்லியிருக்கிறார். அப்படின்னா நம்ம மனசு எதன் மேல இருக்கக்கூடாது? இந்த உலகத்தில் 2 கடவுள் தான் இருக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒன்று நம்முடைய அருமை ரட்சகர் இயேசு, இன்னொன்று என்னது? சத்தமா சொல்லுங்க. நீங்க முடிக்கிறது பார்த்தா எனக்கு செம்மையா தெரியலையே. 2 கடவுள். ஒன்று நம்முடைய ரட்சகர் இயேசு, இன்னொன்று சொல்லுங்க.
பின்னாடி சொல்லுங்க. பையில் இருக்க துட்டு, அதான் அது கடவுள். அப்படி சொல்லி ஆண்டவரே சொல்லியிருக்காரு, உலக பொருள் கடவுள், எனக்கு நிகரான கடவுள். ஒன்று உன் மனசை துட்டு ஆளணும், பைசா பணம் ஆளணும், அல்லது நான் ஆளணும். நீ யாருக்கு ஊழியம் செய்ய போறேன்னு கர்த்தர் கேட்கிறார். இன்னைக்கு நிறையா ஊழியக்காரர்களே பணத்துக்கு பின்னாடி தான். ஒரு ஊழியக்காரரை பற்றி நான் கேள்விப்பட்டேன். நான் சில பேருக்கு சொல்லியிருக்கேன், நான் பேர் சொல்ல மாட்டேன், ஊர் சொல்ல மாட்டேன். அவர் கொஞ்சம் பெரிய போதகர், ஃபேமஸான போதகர். அவருடைய ரூம், அவர் வீட்டில் ஒரு 15 ரூம் இருக்கும், 1-2 ரூம் இருக்காது. வந்தவங்க போனவங்களாம் எல்லா ஊழியர்களும் நிறைய பேர் அவங்க வீட்டுக்கு வருவாங்க தங்குறதுக்காக. அவருக்குன்னு ஒரு ரூம் இருக்கும், அதுக்குள்ளே யாரும் போகக்கூடாது. நான் ஊர் சொன்னால் கூட நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க, அதனால் ஊரை சொல்ல மாட்டேன். அந்த ரூமுக்குள்ள ஒரு நாள் அவருடைய பேரன், அவர் வயதானவர் பேரன் அந்த ரூமுக்குள்ளே வந்து போவான் வருவான் இல்லையா, பேரன் தானே போவான்ல வருவான்ல, அவங்க வீட்டால் போகலாம், மற்றவங்க போகக்கூடாது. அந்த பேரனுக்கு கிட்டார் சொல்லி தர்ற ஒரு டீச்சர் இருக்கிறார். அன்னைக்கு நிறைய பேர் வந்து உட்காந்துருந்தாங்க வீட்டில். அந்த பேரனுக்கு டீச்சர் வந்து கிட்டார் வாசிக்க சொல்லி வரும்போது, வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு பெருவருன்னு என்ன செஞ்சிட்டான்னா தாத்தா ரூமுக்குள்ளே கூட்டு போயிட்டான். தாத்தா ரூமுக்குள்ளே கூட்டு போய் சொல்லி கொடுக்குறக்கா போயிட்டான். அங்கே அவருடைய கட்டில் இருக்கிறது. அந்த கட்டிலுக்கு பக்கத்தில் நமக்கு இந்த டீப்பாய் வச்சுருப்போம்ல, டீப்பாய்ன்னு சொல்லி சின்னதாக அந்த கட்டிலையே படுத்துக்கிட்டு எடுத்துக்கிறது மாதிரி டீப்பாய். அந்த டீப்பாய் இவ்வளோ தண்டி இருக்குன்னு வைங்களேன், பெருசா. அதில் அப்படி 2000 ரூபா கெட்டா அடுக்கி, 2000 ரூபா கெட்டு அப்படி அடுக்கி இப்படி படுத்துக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டு தூங்குனாதான் அந்த போதகருக்கு தூக்கம் வருமா. இது அவன் சொல்லியிருக்கிறான். இது இவன் இங்கே இருக்கான், இந்த ஆள் இந்த டீச்சர் அங்கே போயிட்டாருன்னு தெரிஞ்ச உடனே அந்த குறிப்பிட்ட ஒரு ஊழியர் வேகமாக வந்து அந்த உள்ள வந்த டீச்சரை, நீ ஏன் ரூமுக்குள்ளே எப்பட்றா வருவேன்னு சொல்லி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள மாதிரி அடித்து வெளியே தள்ளாமல் எவ்வளவு தைரியம் இருந்தால் வந்த, உங்கள் பேரனையா கூப்பிட்டு வந்தான் அப்படின்னு சொன்னார். பணத்தை இப்படி பார்த்துக்கிட்டே படுத்திருந்தா தாங்க சில பேருக்கு தூக்கம் வரும். ஏன்னா அதுதான் அவங்களுக்கு கடவுள். ஆனா ஊழியம் செய்யறது பெரிய சபை. அல்லேலூயா. வெளியே கூட்டத்தை பார்த்து ஏமாந்துடாத. உள்ளம் எதனால நிரம்பி இருக்குன்னு யாருக்கு தெரியும்? மனுஷ முகத்தை பார்ப்பான் கர்த்தர், உள்ள இருக்கிறத நம்மளால பார்க்க முடியாது, அது அவருக்கு தான் தெரியும். பணத்துக்கு பின்னாடி போனவன் ஒரு நாளும் பரலோகத்துக்குள்ள போனதே கிடையாது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு, அவனை நரகம் வரைக்கும் கொண்டு போகாம விடவே விடாது. நீங்க வேணா நான் சொல்றேன், உங்களுக்கு சேலஞ்சு விடுறேன். நீங்கள் அப்படி ஒரு மனுஷனை பைபிளில் எடுத்து காமிச்சிட்டிங்கன்னா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். ஆதி ஆமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பொருளாசையில் விழுந்தவன் நரகத்துக்கு போனான். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், யூதாஸ் காரியத் 30 வெள்ளிக்காசுக்கு இயேசு கிறிஸ்துவோடு இருந்து 30 வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டு குடல் சரிந்து தூக்கு போட்டு செத்து, அது கூட ஒழுங்கான கயிறு வாங்கி தொங்காம இத்த கயிறு அது தொங்கி கீழே விழுந்து குடல் சரிஞ்சு செத்தான். தனக்குரிய இடத்துக்கு போனான். ஏன் தெரியுமா? இயேசுவோடு வாழ்ந்தாலும் 3 வருஷம் அவருக்கு சீஷனாக இருந்தாலும் 30 வெள்ளிக்காசு. அதை அப்படி சொன்னால் உங்களுக்கு புரியாது. ஒரே மாத சம்பளம், 1 மாத சம்பளத்துக்காக தன்னுடைய ஜீவனை இழந்து போனவன். அல்லேலூயா. ஆகான் வெள்ளி கட்டியையும் தங்க கட்டியையும் பாபிலோனிய சால்வையையும் ஆண்டவருடைய பொக்கிஷத்தில் சேர வேண்டிய அதை இச்சித்து தனக்கென்று எடுத்துக்கொண்ட ஆகான் கல்லறிந்து கொல்லப்பட்டான். மன்னிப்பே இல்லை. பொருளாசையில் விழுந்த ஒருத்தனையும் கர்த்தர் மன்னிச்சதாகவும் இல்லை, மன்னிக்க போறதும் இல்லை. கேயாசி எலிசாவுக்கு தெரியாம போய் ஓடி போய் நாகமானிடத்துல பணத்தை வாங்கி வீட்டில் வைத்து எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொன்னான்.
ஆண்டவர் அவன் தீர்க்கதரிசி மூலமாய் சொன்னார். என்ன சொன்னார்? நாகமானுடைய குஷ்டம் உன்னையும் உன் சந்ததியையும் விட்டு இது முதல் என்றென்றைக்கும் நீங்காது என்று சொன்னவுடனே அவன் உறைந்த மலையின் வெண்குஷ்டமாய் மாறி அவன் சமூகத்தை விட்டு போய்விட்டான். அல்லேலூயா. அனனியா சப்பிராள் கர்த்தருடைய பங்கை கர்த்தருக்கு கொடுப்பேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணின பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவினிடத்தில் பொய் சொன்னதினால் அங்கனையே கீழே விழுந்து செத்தாங்க. அவன் தான் செத்தான்னா மனைவியுமா அப்படி பொய் சொல்லணும்? அவளும் செத்தாள். அல்லேலூயா. தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு விலகி போனான் சொல்லுகிறார். பொருளாசையில் விழுந்தவன் ஒரு காலம் எழும்ப முடியாது. இன்னைக்கு அநேக சபைகள் கொடு 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 கொடு, அதுக்கு கொடு இதுக்கு கொடுன்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட் வர்றதை நான் பார்க்குறேன். அதனால் நம்ம எதையுமே கேட்கறது இல்லைங்கிற முடிவில் தான் என்ன செய்கிறோம்? சபை நடத்தி கொண்டிருக்கோம். அல்லேலூயா. ஒரு சகோதரன் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் காணிக்க போட விரும்புகிறவங்க காணிக்க போடுங்கன்னு நான் சொல்கிறேன்ல, அதை நீங்கள் எப்படி சொல்ல போச்சு அப்படின்னு கேட்குறாரு. போன வாரம் என்கிட்ட சொல்கிறாங்க, நான் என்னுடைய பைபிளை ஒருத்தங்க எடுத்து, என்னுடைய பைபிள்னா இந்த பைபிளில் இன்னொரு பைபிள் வச்சுருக்கேன், அந்த பைபிளை எடுத்து அவங்க பைபிள் இல்லாதனால என் பைபிளை எடுத்து வச்சுட்டாங்க, தாங்க வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே காணிக்க ரூபாய் வச்சுக்கிட்டு உக்காந்துருக்காங்க. அவங்க புதுசாக வந்ததுனால சொல்கிறேன், உக்காந்துருக்குறாங்க. நம்ம தான் காணிக்க பாட்டு பாடி எடுக்கிற பழக்கமே கிடையாதே. வீட்டுக்கு போயிட்டாங்க. என்னுடைய பைபிள் யார் எடுத்தா அப்படின்னு இப்படி திருப்பினோடனே அந்த ரூபா தெரிஞ்சு, இது இதை யார் ரூபா வச்சான்னு கேட்டேன். இல்லை நான் தான் எடுத்திருந்தேன், காணிக்கைக்காக பணம் வச்சேன், நீங்கள் காணிக்கையே எடுக்கலையே அப்படின்னு சொல்லி இப்போ சாயந்தரம் வந்து போட்டாங்க. இப்படி மறந்து போயிருதுன்னு சொல்கிறதுக்காக நம்ம ஞாபகப்படுத்துகிறோம். ஆமேன்னு சொல்லுங்களேன். யாரையாவது போய் காணிக்கை போட்டு வாங்கன்னு நம்ம சொல்கிறோமா? அந்த ஞாபகப்படுத்துறது கூட மனசில் என்ன செய்யுது? அவனா அது எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கோங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு கொடுத்தது நிமித்தம் யாரும் வருத்தப்படும். மனப்பூர்வமாக கொடுக்கணும், இல்லாட்டி கொடுக்கப்படாது. ஆமேன்னு சொல்லுங்களேன். நாம் கர்த்தருக்கென்று விதைக்கணும். கர்த்தர் நம்மளுக்கு நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். அல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுத்து ஏழையாய் போனதும் தரித்திரனாய் போனதும் ஒருவரும் கிடையாது. ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சு அப்படி முடிப்போம். அந்த வசனத்தை 1 தீமோத்தேயு 6 வாசிங்க. இப்போ வாசிச்சதுக்கு அடுத்த வார்த்தையை வாசிங்க. நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களாய் இருக்கவும் நித்திய ஜீவன். கரெக்டா அடுத்த வேர்டை நீங்க கவனிச்சீங்கன்னா, நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு யாருக்கு சொல்லுங்க? எனக்கு உங்களுக்கு ஒரு நல்ல பொக்கிஷத்தை வருங்காலத்திற்காக பரலோக ராஜ்யத்தில் சேர்த்து வைக்கிறதற்கு ஆதாரம், அங்க சொல்ற நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. இப்படி நீங்க இருங்கன்னு கட்டளை கொடு அப்படின்னு சொல்லி ஊழியக்காரனுக்கு சொல்றார். அடுத்து வாசிங்க. ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட பட்டதை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான பேச்சுகளுக்கும் ரொம்ப ஞானமா பேசுறோம்னு சொல்ற ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விட்டு விலகு. சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள். எதை விட்டு? விசுவாசம்னா என்னங்க? கர்த்தருடையதான வார்த்தையை விட்டு, கர்த்தரை விட்டு விலகு. அல்லேலூயா சொல்லுங்க. அதனால விசுவாசத்தை விட்டு வழுவி போனாங்க அப்படின்னா, நித்திய ஜீவன் இல்லாம போனாங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை விட்டு வழுவி போனார்கள் அர்த்தம். அல்லேலூயா. இப்படிப்பட்ட சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு. கர்த்தர் வச்ச ஒழுங்க, கர்த்தர் வச்ச வார்த்தையை மதிக்கணும்,
கீழ்ப்படியணும். எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு கீழ்ப்படியணும். அல்லேலூயா. அதுதான் விசுவாசம், அதுதான் கீழ்ப்படிதல், அதுதான் தாழ்மை. அவர் சொல்கிறார், சிலர் அதை பாராட்டி, ஆஹா எப்படிப்பட்ட சபை தெரியுமா, எதுவுமே வேண்டான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள். கிருபையானது உன்னோட கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. நாம் எல்லாம் அப்படியே கண்களை மூடி, நீ எதற்காக அழைக்கப்பட்டாயோ எல்லார் முழங்கள் படியிட்டு, முடிந்தவர்கள் முடியாதவர்கள் அப்படி எழும்பி நின்று கொள்ளுங்கள். ஆண்டவர் சமூகத்தில் நாம் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்கணும். எதுக்காக அழைக்கப்பட்டோமோ அதை செய்யணும். நீ அதற்காகத்தான் அழைக்கப்பட்டாய். ஜீசஸ், ஹல்லேலூயா. நித்திய ஜீவனை பற்றிக்கொள். நித்திய ஜீவன் இயேசுதான். இயேசு என்றால் வார்த்தை, அவருடைய வசனம், அவருடைய சத்திய வார்த்தைகளை பற்றிக்கொள், பிடித்துக்கொள், உரிமையாக்கிக்கொள், விட்டுவிடாதே. நித்திய ஜீவனுக்கென்று நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வை. பண ஆசைக்கும் பொருள் ஆசைக்கும் உன் இருதயத்தில் இடம் கொடுத்து கர்த்தரை துக்கப்படுத்தி உன் ஜீவனை இழந்து போகாதே. உலகத்தில் நீ ஒன்றும் கொண்டு வந்ததும் கிடையாது, கொண்டு போக போகிறதும் கிடையாது. நீ உண்கிறதும் உடுக்கிறதும் தான் உனக்கு மிச்சம். சகலவித நன்மைகளையும் நாம் அனுபவிப்பதற்கு சம்பூர்ணமாய் நமக்கு கொடுக்கிறவர் நம்முடைய தேவனே தவிர நமக்கு இருக்கிற வேலையோ நமக்கு இருக்கிற திறமையோ அல்ல, நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. நம்முடைய பணம் நம்மை சம்பூர்ணமாக்காது, நம்முடைய திறமை நம்மை சம்பூர்ணமாய் வைக்காது. நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரே, எங்கள் இருதயம் வழுவி போகாதபடி, எங்கள் இருதயம் பண ஆசையினால வழுவி போய்விடாதபடிக்கு நித்திய ஜீவனாகிய உம்மை நாங்கள் பற்றி கொண்டு நீர் கொடுக்கிற சகல நன்மைகளினாலும் நிரம்பவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாய் மாறவும் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. இன்னைக்கு அநேகர் பண ஆசையில் விழுந்து போய் தேவனுக்கு கொடுப்பதை கூட ஆண்டவரே மனமற்றவர்களாய், ஆண்டவரே கஞ்சத்தனமாய் வஞ்சிக்கப்பட்ட நிலைமையில போனதை நாங்கள் பார்க்கிறோம். கிருபையா எங்களை தப்புவீங்கப்பா. நாங்களும் கர்த்தருக்கு உண்மையாய், தேவனுடைய வார்த்தைக்கு உண்மையாய், நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி அழைக்கப்பட்டோம் என்கிற உறுதியோடு உம்மை இன்னும் அதிகமாய் உறுதியாய் பற்றி கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. சொல்லுங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எதை இழந்தாலும் நாங்கள் உண்மை மாத்திரம் இழந்து விடவே கூடாது. இன்னைக்கு எங்கள் கையில் பணம் இருக்கும், நாளைக்கு அது வேற ஒரு கைக்கு போயிடும். இன்னைக்கு எங்கள் பேரில் ஒரு சொத்து இருக்கும், நாளைக்கு எங்கள் பிள்ளைகள் பேருக்கு அது மாறிடும், அல்லது இன்னொரு மனிதன் பேரில் மாறிடும். ஆனால் என்னைக்கும் மாறாதவர் நீங்கள் தான். என்னைக்கும் எங்களை விட்டு விலகாதவர் நீங்கள் தான். என்னைக்கும் குறையாத செல்வம் நீங்கள் தான். நீங்கள் தான் நல்ல பொக்கிஷம். எங்களுக்கு பொக்கிஷம் நீங்கள் தான். உம்மை விட்டு விடாதபடி, உம்மை ஆண்டவரை கனவீனப்படுத்தி விடாதபடி, உம்மை நாங்கள் வேதனைப்படுத்தி விடாதபடி, உம்மை நாங்கள் வெறுத்து விடாதபடி, உம்மை துக்கப்படுத்தாதபடிக்கு, எங்க மனமானது பணத்தில் போய்விடாதபடிக்கு ஆண்டவரே எங்களை காத்துக்கொள்ளுங்க. எங்களை அறிக்கை செய்கிறோம். எங்க மனம் ஒருவேளை ஏதாவது ஒரு காரியத்தில் சிக்கி இருந்தா, பிடிக்கப்பட்டிருந்தா, அதுல இருந்து எங்களை விடுவிச்சு நாங்க உம்மை பற்றி கொள்ளும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, ஆண்டவரே இந்த உலகத்தில் நாங்கள் எதுவும் கொண்டு வந்ததும் கிடையாது, கொண்டு போக போகிறதும் கிடையாது. எங்களுக்கு உண்ணவும் ஒடுக்கவும் நீங்கள் தந்தா அது எங்களுக்கு போதும்.
ஆண்டவரை உடுக்கவும் உண்ணவும் சமாதானமாக வாழவும் நீங்கள் எங்களுக்கு கிருபை தந்துறீங்க. அது போதும் அப்பா. ஆண்டவரே, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருந்து உம்மை விட்டே எங்களை விலக்கி விடுகிறதா இருக்கிறது. இந்த உலகத்தில் நீங்க தான் மெய் கடவுள், நீங்க தான் மெய் தெய்வம். உம்மை விட்டு உலக பொருளை சேவிப்பதற்கு எங்கள் உள்ளம் ஒரு நாளும் பின்வாங்க வேண்டாம் ஆண்டவரே. சொல்லுங்க சொல்லுங்க. பண ஆசைங்கிறது நீ கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறதுல தான் விளங்கும். உண்மையா இல்லாதவன் கர்த்தருடையதான காரியத்தில் உண்மையா இல்லாதவள் பண ஆசையினால் பீடிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு அந்த ஆசை அநேகரை அழித்து போடுகிறது, அநேகரை கெடுத்து போடுகிறது, அநேகரை ஆண்டவரை விட்டு துரத்தி விடுகிறது, நரகத்துக்கே கொண்டு போய்விடும். ஜாக்கிரதை, அது வஞ்சக பிசாசு. பண ஆசை அநேகரை வேதனைக்குள்ள மாற்றிடும், நிம்மதியை கெடுத்துரும், சமாதானத்தை கெடுத்துரும். ஆண்டவரே, அப்படிப்பட்ட வஞ்சகத்துக்குள்ள நாங்கள் ஒரு நாளும் போகக்கூடாதப்பா. என்னை உம்முடைய இரத்தத்துக்குள் மறைத்து கொள்ளும் ஆண்டவரே. என்னை உம்முடைய கிருபைக்குள் மறைத்து கொள்ளும் ஆண்டவரே. என்னை உம்முடைய சத்தியத்துக்குள் மறைத்து கொள்ளும் ஆண்டவரே. என் இருதயம் ஒரு நாளும் உம்மை விட்டு வழுவி போய்விடவே கூடாது. பணத்தில் ஆண்டவரே, பண ஆசையில் நான் போயிடக்கூடாது. நீர்தான் தேவன், அந்த தேவனை நான் விட்டு பணம் என்கிற கடவுளுக்கு பின்பதாக நான் போய்விடக்கூடாது. ஹல்லேலூயா ஜீசஸ். தகப்பனே, எங்களுக்கு வெளிச்சத்தை தந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு கொடுக்கிற சகல நன்மையிலும் நாங்கள் உமக்குரியதை உமக்கு செலுத்தி உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு முழு இருதயத்தை தருகிறதற்காக ஸ்தோத்திரம்ப்பான்னு சொல்லுங்க. ஆண்டவருக்குரிய பங்கை நம்ம களவாங்க கூடாது. ஆண்டவருக்குரிய பங்குல நம்ம கை வச்சு வஞ்சிக்க கூடாது. அதை சந்தோஷமா கர்த்தருக்கு தரும் பொழுது அவர் நம்மை சந்தோஷமாய் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எதற்காக அழைக்கப்பட்டோமோ அதற்காக ஓடவும் அதையே பற்றி கொள்ளவும் நீர் எங்களுக்கு இன்று எச்சரிக்கை கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நீங்க எங்களோடு இருக்கணும். நாங்க உங்களுக்காக உங்களுக்குள்ளேயே இயங்கணும். எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உம்மை விட்டு பிரிக்கிற எந்த காரியத்துக்கும் மனதில் இருதயத்தில் இடம் கொடுத்து விடாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும். உண்மை உள்ளவர்களாய் இருக்க உதவி செய். தாழ்த்தி எங்களை அர்ப்பணிக்கிறோம். எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Praise God.